நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் குரூப் 4 தேர்விற்கு ரொம்பவே முக்கியமான குரூப் 4 தேர்வில் நிச்சயம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கிய தினங்கள். ஓகேவா? ஸோ நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் குரூப் 4 தேர்விற்கு 8லிருந்து 10 வினாக்கள் வரை எதிர்பார்க்கப்படும். ஸோ அந்த 8லிருந்து 10 வினாட்கள் கேட்கறதுல இந்த 15 தேதி மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஒரு தேதி இருக்குது, சரிங்களா? ஒரு மதிப்பெண்கள் இருக்குது, அதனால் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில் நான் கேட்கக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின்ஸுக்குமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடிய ஆன்சர் சரியானதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை மற்றவர்கள் படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது அதோட கிரெடிட்டும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். எனவே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கிய தினங்கள். ஓகே, ஸோ அதுதான் கண்டென்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வரிசையாகவே கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் இது கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1946 இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 1946 நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 1947, இந்த 2 வருஷம் தான் ரொம்ப முக்கியமான வருடங்களாக நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ 1946 அதில் மார்ச் மாதம் 24ஆம் தேதி 1946 மார்ச் 24ஆம் தேதி அமைச்சரவை தூதுக்குழு, அதாவது கேபினெட் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 3 பேர் அடங்கிய குழு. ஓகேவா? ஸோ அந்த 3 பேர் அடங்கிய குழு பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், அந்த 3 பேர் கொண்ட குழு இந்தியாவிற்கு வருகை புரியுது 1946 மார்ச் மாதம் 24ஆம் தேதி. சரிங்களா? ரைட். ஸோ அதே வருஷம் 1946 மே மாதம் 26ஆம் தேதி, மே 26ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்தல் நடைபெறுகிறது. சரியா? ஸோ அரசியல் நிர்ணய சபையில் யாரெல்லாம் இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. அதுதான் இங்கே நம்ம கண்டென்ட் படிச்சிருப்போம். அரசியல் நிர்ணய சபையினுடைய சின்னமாக தேர்வு செய்யப்பட்டது எது அப்படின்னா யானை. யானை வந்து வலிமையை குறிக்கக்கூடியது, அதனால் வந்து நமக்கு யானையை சின்னமாக தேர்வு செஞ்சுருப்பாங்க. ஸோ அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்தல் மே மாதம் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 389 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஏற்படுத்தப்படுகிறது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டபிள் கொஸ்டின், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி ஏற்படுத்தப்படுகிறது. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடைபெறுகிறது. அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம். இந்த முதல் கூட்டத்தில் முதலாக உரையாற்றியவர் சுதேச கிருபாலினி. சரியா? ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் முதலாக உரையாற்றியவர் யார் அப்படின்னா சுதேச கிருபாலினி. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது 1946 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1946 டிசம்பர் 11 அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுகிறார். ஓகேவா? ஸோ நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுகிறார். துணைத் தலைவர்களாக 2 பேர் தேர்வு செய்யப்படுறாங்கன்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ துணைத் தலைவராக 2 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த துணைத் தலைவர்கள் 2 பேர் யார் அப்படிங்கிறத மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் அடங்கிய தீர்மானம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ குறிக்கோள் அடங்கிய தீர்மானம். இந்த குறிக்கோள் அடங்கிய தீர்மானம் தான் நம்ம எதற்காக கூடியிருக்கிறோம், என்ன செயல் செய்ய போகிறோம், யாருக்கானது அந்த செயல் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இதுதான் பின்னாளில் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையாக மாறும். ஓகேவா? ரைட். ஸோ 1946 டிசம்பர் 13ஆம் தேதி இந்த விஷயம் நடந்திருக்கும். ஸோ 1947 ஜனவரி 22 நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த குறிக்கோள் தீர்மானம், அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி நேரு வாசித்தார் இல்லையா, அந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே. ஸோ 1947 பிப்ரவரி 2, இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 2 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அட்லி பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1948 ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே இந்தியாவிற்கு ஆட்சி மாற்றம் வழங்கப்படும் அப்படின்னு அட்லி பிரபு இங்கிலாந்தில் அறிவிக்கிறார். சரியா? இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார். அவர் ஃபிக்ஸ் பண்ண டேட்டு 1948 ஜூன் 30. அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருப்பாங்க, பட் ஃபிக்ஸிங் அப்படி வைக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்தது 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம்.
இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா, ரைட். ஸோ 1947 ஜூலை 18, இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டபுளாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்திய விடுதலை சட்டம், அதாவது இந்தியாவிற்கு விடுதலை அளிக்கக்கூடியதற்கான ஒரு சட்டம், இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜூலை 18. ஸோ அதற்கடுத்து 1947 ஜூலை 22 இந்திய தேசிய கொடி, இந்திய மூவர்ண கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ சுதந்திரத்தின் போது ஏற்றப்பட்ட அந்த தேசிய கொடியானது நம்முடைய வேலூர் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இது ஒரு கொஸ்டின் இருக்கும் தேசிய கொடியில். ஸோ தேசிய கொடி அப்படிங்கிறது நம்ம நிறைய தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக் இருக்குது. நான் முடிஞ்ச அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜூலை 22. இது கூட தேசிய கொடி சட்டம் அப்படின்னு ஒன்று 2002 மத்திய அரசு போட்டிருக்கும். தேசிய கொடி சட்டம் இதுவும் கேட்கலாம். தேசிய கொடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2002. ஸோ அதுக்கடுத்து 1947 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை சட்டம் நடைமுறைக்கு வருது. அதாவது சுதந்திர தினம். ஓகேங்களா. ஸோ இந்திய விடுதலை சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1947 ஆகஸ்ட் 25. 1947 ஆகஸ்ட் 29 வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது. வரைவு குழுவுடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர். 1+6 ஆக மொத்தம் 7 உறுப்பினர்களை கொண்டு இந்த வரைவு குழு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதில் ஒருத்தர் உடல்நல குறைவு காரணமாக பதவி விலகியிருப்பார், ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருப்பார். இந்த 2 பேருக்கு பதிலாக வேறு ஒரு 2 பேர் புதிதாக சேர்த்திருப்பாங்க. ஸோ இந்த வரைவு குழு பற்றி ஒரு டீட்டெயிலாகவே நம்ம படிச்சிருப்போம். சரியா. ஸோ வரைவு குழு அப்படிங்கிறத தடுமாறும் குழு அப்படின்னு நஸ்ருதீன் அகமது அவர்கள் சொல்லியிருப்பார். சரியா. ஸோ வரைவு குழுவை தடுமாறும் குழு என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா நஸ்ருதீன் அகமது. ஓகேவா. ஏன்னா எல்லாருமே வயதானவர்களாக அதில் இருந்த காரணத்தினால அப்படி சொல்லியிருப்பாங்க. ரைட். ஸோ 1948 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அரசியலமைப்பின் மீதான முதல் விவாதம் நடைபெற்றது. 1948 நவம்பர் 7ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பின் மீதான முதல் விவாதம் நடைபெறுகிறது. 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முக்கியமானது. ஓகேவா. ஸோ 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 24 அரசியல் நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டம் நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டது அன்றைக்கி தான், ஜனவரி 24. 1950 ஜனவரி 25 தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்குறாங்க ஜனவரி 25. அதனால தான் ஜனவரி 25 நம்ம வாக்காளர் தினமாக கடைபிடிச்சிட்டு வருவோம். 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. ஸோ இங்கே பார்த்தது இந்திய விடுதலை சட்டம். ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. அதை தான் நம்ம குடியரசு தினமாக கடைபிடிக்கிறோம். 1950 ஜனவரி 28 இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படுகிறது ஜனவரி 28. 1965 ஜனவரி 26 தேசிய உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1965. ரைட். ஸோ இதுவுமே முக்கியமானது. சுதந்திரத்திற்கு பிறகு 15 ஆண்டு, குடியரசானதற்கு பிறகு 15 ஆண்டுகள் கழித்து தான் நம்முடைய தேசிய உறுதிமொழி பிரதிமரி வெங்கட சுப்பாராவ் அவர்களால் இயற்றப்பட்ட அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது 65. ஓகேவா. ஸோ இதுதான் அரசியல் நிர்ணய சபையினுடைய இந்திய அரசியலமைப்பினுடைய மிக முக்கியமான தினங்கள். மறக்காமல் படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அழகாக ஒரு பேப்பரில் எழுதி அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகே. ஸோ நிச்சயமாக இதில் ஒரு மதிப்பெண்கள் இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.